1955 நியூயார்க்கில் உள்ள விமான நிலையத்திலிருந்து பேன் ஏஎம் 914 அப்படிங்கிற ஒரு விமானம் பைலட்ஸ், க்ரூ மெம்பர் உட்பட 57 பேரோட டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் சில மணி நேரம் நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ஃப்ளைட் வந்து ரேடார்லேருந்து மறைஞ்சு போகுது. லேண்டில் உள்ள ஏர் ஸ்பேஸில் உள்ளவங்க ஃப்ளைட்டை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணியும் ஃப்ளைட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியலை. எந்தவித க்ளூவும் இல்லாமல் மொத்தமாக அந்த ஃப்ளைட் வந்து மறைஞ்சு போகும். அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா வகையான வழிகளையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிக்க முடியலை. அப்படியே காலங்கள் ஓடுது. சரியாக 37 வருஷம் கழிச்சு 1992 அதே பேன் ஏஎம் 914 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் வந்து கராக்கஸில் உள்ள ஒரு ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட்டை பற்றி விசாரித்ததில் எல்லா அதிகாரிகளும் பயந்து போகிறாங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனது 1955, அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனது 1992. அதை கேட்ட அதிகாரிகள் எல்லாம் ஒரு நிமிஷம் உறைஞ்சி போகிறாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு ஃப்ளைட் வந்து 1992 லேண்ட் ஆனிச்சா? உண்மையிலே இந்த ஃப்ளைட் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா, இல்லை இது வெறும் கதையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறேன். வெல்கம் டு த சேனல் தி ஹிடன் சாப்டர். ஜூலை 2, 1955 நியூயார்க்கில் உள்ள ஸ்காட்டியா விமான நிலையத்தில் எல்லாமே பரபரப்பாக போய் அப்போ தான் பேன் ஏஎம் 914 அப்படிங்கிற ஒரு விமானம் மியாமிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து பைலட்ஸ், க்ரூ மெம்பர் உட்பட 57 பேரோட அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக ரெடியாக இருக்குது. கரெக்டாக அன்றைக்கி மார்னிங் 9:55 அப்போ அந்த ஃப்ளைட் வந்து ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகுது. கிளைமேட்டெல்லாம் நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு சில மணி நேரத்தில் விசித்திரமாக ஒன்று நடக்குது. அது என்னென்னா, ஃப்ளைட்டு வந்து ரேடார்லேருந்து காணாமல் போகும். எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் இல்லை, எங்கேயும் போய் மோதினத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை, எந்த விதமான சிக்னலும் இல்லை, டோட்டலாக காணாமல் போயிடுது. இதனால் இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லி ஆஃபீஸர் எல்லாருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. ஃப்ளைட்டை வந்து எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை வந்து தேடுறதுக்கான பணியில் வந்து இறங்குறாங்க. எவ்வளோ தேடினாலும் அந்த ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிக்க முடியலை. எந்த விதமான ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ளைட் வந்து காணாமல் போகுது. இந்த ஃப்ளைட் தேடுறது வந்து வாரக்கணக்கில் நீடிக்குது. அப்படியே அது மாதங்கள் ஆகுது, வருடங்கள் ஆகுது. அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன தான் ஆச்சுங்கிற எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால அந்த கேஸ் வந்து ஒரு கோல்ட் கேஸாக மாறுது. அந்த கேஸை வந்து அதிகாரிகள்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படியே காலங்கள் உருண்டோடும். சரியாக 37 வருடம் கழிச்சு 1992 மே 21 அன்னைக்கு வெனிசுலாவில் உள்ள சைமன் பொலிவர் விமான நிலையத்தில் வழக்கமான ஒரு காலை பொழுது. அப்போது திடீர்னு ஒரு ஃப்ளைட் வந்து அங்கே உள்ள ரேடாரில் தெரிய ஆரம்பிக்குது. அங்கே கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அதிகாரிகள் வந்து அந்த ஃப்ளைட்டை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃப்ளைட்டில் உள்ள கேப்டனோட குரல் வந்து கேட்டு, இது வந்து பேன் ஏஎம் 914 நியூயார்க்லேருந்து மயாமிக்கு போகிற விமானம். தரையிறங்கும் நேரம் 1955 அப்படின்னு அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் வந்து சொல்கிறார். இதை கேட்ட கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் மிரண்டு போகிறாங்க. இந்த ஃப்ளைட் வந்து 1955 காணாமல் போன ஒரு ஃப்ளைட்டு தானே, இது எப்படி மறுபடியும் இப்போ இந்த டைமில் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பயந்து போகிறாங்க. பேன் ஏஎம் அப்படிங்கிற ஒரு விமான நிறுவனம் வந்து 1991 வந்து திவாலாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஃப்ளைட்டையும் வந்து இயக்கலை. அந்த விமானம் வந்து தரையிறங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போது வந்து அந்த ஃப்ளைட்டை இப்போ அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க. அது வந்து ஒரு பழைய மாடல் டக்ளஸ் DC-4 அப்படிங்கிற ஒரு பழைய வகை விமானம். அந்த விமானம் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் பைலட் வந்து நாங்கள் எங்கே இருக்கோம், மயாமி ஏர்போர்ட் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் குழப்பமாகி இந்த ஃப்ளைட்டை வந்து லேண்ட் ஆகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து பர்ஃபெக்டாக வந்து லேண்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஊழியர்கள் எல்லாம் அந்த ஃப்ளைட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ள எல்லாரும் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் 1950s எப்படி வந்து ஆடைகள் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து வியர் பண்ணியிருக்கிறதும், அவங்க வச்சுருக்க லக்கேஜு, அப்புறம் அவங்க வச்சுருக்க எல்லாமே 1950s வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, அவங்க வச்சுருந்த பாஸ்போர்ட்லேயும் வந்து 1950s உள்ள மாதிரி தான் இருந்தது. அதை பார்த்த அதிகாரிகள் வந்து மிரண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஜன்னல் வழியாக ஒரு சின்ன பையன் வந்து கையசைக்கிறான். அதை கீழே உள்ள ஊழியர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அதை பார்த்த பைலட் வந்து ரொம்ப சத்தம் போடுறாரு, நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் இப்போயே கிளம்பணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை வந்து ஆன் பண்ணி அவர் வந்து மறுபடியும் ரன்வேல போய் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கிறார். டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃப்ளைட் வந்து வானத்தில் மறைஞ்சு போயிடுது. உள்ள ரேடார்லையும் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் அந்த ஃப்ளைட் வந்து மறைஞ்சு போகுது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்குது? என்னது ஸ்டோரியா? ஆமாம், இது வந்து உண்மையிலே ஒரு ஸ்டோரி தான். இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கல். சில ஆர்டிக்கல் ரைட்டர்ஸ் வந்து இதை வந்து எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து உண்மை போலவே எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. அப்புறமா வந்து
இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது வந்து உண்மையான ஸ்டோரி இல்ல. இது வந்து கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நிறைய ஆர்டிக்கலை வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை வந்து 1990களோட ஆரம்பத்தில் வெனிசுலாவில் உள்ள ஒரு செய்தி நியூஸ் பேப்பரில் வந்து வெளியாச்சுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வீக்லி வேர்ல்டு நியூஸ் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் நிறுவனம் வந்து இதை மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது கரெக்டாக 1990களுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து எல்லார்ட்டையும் பேசப்படுது. ஃப்ளைட்டு கண்காணிப்பாளர் அவரோட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி நிறையா வந்து டீட்டெயிலோட அடுத்தடுத்துன்னு ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் வந்து பெரிய அளவுக்கு எல்லாராலும் பேசப்படும். ஆனால் இப்படி நடந்ததுக்கான எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் இப்போ வரைக்கும் கிடைக்குது. ஒரு ஃப்ளைட் வந்து 1955 டேக் ஆஃப் ஆனதாகவும், அப்புறம் 1992 அப்படி அதே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனதாகவும் எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கல. அந்த இன்டர்வியூ அந்த ஃபோட்டோ எல்லாம் வந்து அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை, அப்படி ஒரு ஆள் அந்த ஃப்ளைட்டை பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு ஆள் அந்த விமான நிலையத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து நிறைய ஆர்டிக்கல் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இது வந்து வெறும் கதை தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இவ்வளோ ஈடுபாடு இருக்குது? ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆர்வத்தோடு இருப்போம். எப்படின்னா அந்த சூப்பர் ஹீரோஸ் மூவி, அப்புறம் வந்து இந்த ஹாரர் மூவிஸ், இதெல்லாம் வந்து உண்மையிலே இப்படி ஒன்று இல்லைனாலும் பட் அதை நம்ம கேட்குறப்போ இல்லை பார்க்குறப்போ வந்து அது மேலே நமக்கு வந்து நிறைய ஆர்வம் வரும். எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுவோம். அதனால தான் இந்த ஸ்டோரி வந்து இப்போ வரைக்கும் சில பேரால் வந்து நம்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு ஸ்டோரி கிடையாது. இது வீக்லி வேர்ல்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் வந்த ஒரு சின்ன ஒரு கதை தான். ஸோ இதுதான் PAN AM 914 ஃப்ளைட்டை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்லேயே லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.